மிஷன் இம்பாசிபிள் என்ற வார்த்தைகளை கேட்டதும் நினைவுக்கு வரும் நபர் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ டாம் க்ரூஸ் அவர்கள். டாம் க்ரூஸின் ஆரம்பகால வாழ்க்கை அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடம் இம்பாசிபிள். வசதியற்ற குடும்பம், நல்ல உணவு இம்பாசிபிள். குழந்தை பருவத்தில் விளையாடுவதற்கு பொம்மைகள் இம்பாசிபிள். கலர் உடைகள் இம்பாசிபிள். அன்பான குடும்பம் இம்பாசிபிள். இது தவிர டாமுவுக்கு டிஸ்லெக்ஸியா என்ற கற்றல் குறைபாடும் இருந்தது. எதையும் எளிதாக வாசிக்க முடியாது. எழுத்துக்கள் ஓடும், எண்கள் பறக்கும். படித்ததை நினைவில் வைத்துக் கொள்வது அத்தனை சிரமம். சாதாரண மனிதர்களுக்கு மூளையின் மெமரி 100 டெராபைட் எனில் டிஸ்லெக்ஸியா பாதிக்கப்பட்ட மனிதர்களின் மெமரி வெறும் 100 மெகாபைட் என்றே சொல்லலாம். ஆக படிப்பில் துடிப்பு இம்பாசிபிள். 14 வருடங்களில் 15 பள்ளிகள் மாறி ரெக்கார்ட் வைத்திருக்கிறார் மிஸ்டர் டாம். அதே டாம் இன்று வரை தன் படங்களினால் புது ரெக்கார்ட் பிரேக்குகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அது எப்படி? டாம் க்ரூஸ் இம்பாசிபிள் என்ற வார்த்தையை தன் படத்தின் டைட்டிலுக்கு பயன்படுத்தி கொண்டாரே தவிர எப்போதும் அதை நிஜ வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பயன்படுத்தி கொண்டதே இல்லை. ஐ ஆம் பாசிபிள் என்பதையே தன் வெற்றி மந்திரமாக எடுத்துக்கொண்டார். படிப்பில் என்றைக்குமே தன்னால் டாப் ஆளாக வர முடியாது என்ற உண்மையை உணர்ந்திருந்த டாம் க்ரூஸ் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டினார். இது அது என்றில்லாமல் வாய்ப்பு கிடைத்த விளையாட்டுக்களை எல்லாம் ஆடி பார்த்தார். பின்பு மல்யுத்தத்தை தனக்குரிய விளையாட்டாக தேர்ந்தெடுத்து கொண்டார். பள்ளி மல்யுத்த அணியிலும் இடம் பிடித்தார். நாளொரு ஆக்ஷனும் பொழுதொரு சண்டையுமாக தன் மல்யுத்த பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார் மிஸ்டர் டாம். வருங்காலத்தில் மிகப்பெரிய மல்யுத்த வீரனாக மாற வேண்டும் என்பதே அவருடைய இலக்காக இருந்தது. ஆனால் ஒரு முறை விளையாடும் போது டாம் க்ரூஸின் முட்டியில் பலத்த காயம். சில காலம் எழ முடியாத அளவுக்கு. இனி மல்யுத்தம் சரிவராது என்ற நிலை. டாம் நொறுங்கி அழவில்லை. முட்டியை மடக்கி அடுத்த அடியை எடுத்து வைத்தார். சரி, நடிப்பு கற்கலாம் என முயற்சி செய்தார். டாம் க்ரூஸின் வாழ்க்கையில் எடுத்த மிக முக்கியமான முடிவு அது. நியூயார்க் சென்றார். நடிப்பு பயிற்சிதான் தன்னுடைய இலக்கு என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார். சரி, அதற்கு காசு எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது சம்பாதிக்கும் வாய்ப்புகளாகத்தானே தெரியும். ஹோட்டலில் டேபிள் கிளீனர் முதல் சுமை தூக்கும் போர்டர் வரை அரிதாரம் பூசும் ஆசையில் விதவிதமான அவதாரங்கள் எடுத்தார். முதலில் மேடை நாடகங்கள், அடுத்து திரைப்படங்களில் சிறு பாத்திரங்கள், அப்புறம் பெரிய கேரக்டர், பின் ஹீரோ, இப்போது வரை சூப்பர் ஹிட் ஹீரோ. அவருடைய எந்த படமும் பெரிய அளவில் சறுக்கியது கிடையாது. ஒன்றை விட மற்றொன்று பெரிய அளவில் வசூலித்து கொண்டிருப்பதே இவருடைய வரலாறு. அடிமட்ட வாழ்க்கையை அல்டிமேட் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட இந்த ஹீரோ தன் அனுபவத்திலிருந்து சொல்ல வரும் செய்தி இதோ. ஒன்றன் மேல் ஒன்றாக பிரச்சனைகள் உன்னை அழுத்தும் போது நீதான் முடிவெடுக்க வேண்டும். பிரச்சனைகளோடு சேர்ந்து முழுகப் போகிறாயா, இல்லை அவற்றை புறந்தள்ளிவிட்டு நீந்தப் போகிறாயா? நான் நீந்த முடிவெடுத்தேன். அட போங்கப்பா, அவர் டாம் க்ரூஸ், சினிமா ஆளு, ஜெயிச்சுட்டாரு. சினிமாக்காரங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. என் சூழ்நிலை வேற, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வேற லெவல். என் இடத்திலிருந்து பார்த்தாதான் என் வேதனை புரியும். இப்படி உங்களுக்குள் இருந்து ஒரு எதிர்குரல் அதிர்ந்து ஒலிக்கலாம், தப்பே இல்லை. உங்கள் எண்ணம் 100% உண்மைதான். இன்னொரு குட்டி கதையும் பார்த்து விடுவோம். ஒரு 4 துறவிகள் தியானம் செய்வதற்காக ஒரு குகைக்கு சென்றனர். ஒரு வாரம் எந்த தொந்தரவும் இல்லாமல் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பது அந்த துறவிகளுடைய ஒரு திட்டம். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துவிட்டு தியானத்தை ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் அடித்த காற்றில் மெழுகுவர்த்தியோ அணைந்து விட்டது. ஐயோ, அணைந்து விட்டதே என்றார் முதல் துறவி. அது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன என்றார் இரண்டாவது துறவி. அவன்தான் பேசினான் என்றால் நீ ஏன் பதில் பேசினாய் என்று கோபப்பட்டார் மூன்றாவது துறவி. நீங்கள் எல்லாரும் பேசிவிட்டீர்கள், நான் தான் பேசவே இல்லை என்று பெருமைப்பட்டு கொண்டார் நான்காம் துறவி. ஆக 4 தியானத்தில் கவனம் செலுத்தவில்லை.
கண்களை மூடி தியானத்தில் கரைந்து உள்ளே வெளிச்சத்தை காணும் எண்ணம் உள்ளவன் வெளியில் வெளிச்சம் அணைந்து போனதை கண்டு கொள்ளவே மாட்டான். நாமும் பல நேரங்களில் அப்படித்தான். நமக்கான லட்சியத்தில் முழு கவனத்தையும் செலுத்தாமல் சம்பந்தமில்லாத சில்லறை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு எண்ணம் சிதைந்து நம்பிக்கை குறைந்து நேரத்தை வீணடித்து பிரதான லட்சியங்களை கோட்டை விட்டு விடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் சவால்களின் நீள அகலம் உயரம் எல்லாம் மாறுபட்டதே. சூழலும் நிச்சயம் வேறுபட்டதே. ஆனால் எல்லோருக்குள்ளும் இருக்கும் பொதுவான லட்சியம் எப்படியாவது முன்னேற வேண்டும், மேலே வர வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும். அதற்கு சில்லறை பிரச்சனைகளின் பாரம் தாங்காமல் மூழ்கிவிடக்கூடாது. அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு பிரதான லட்சிய கரையை நோக்கி நீந்த வேண்டும். கவனத்துடனும் வேகத்துடனும் உத்வேகத்துடனும். கோடிக்கணக்கான மக்கள் திரளில் கரைந்து கலந்து அடையாளமின்றி தொலைந்து போய் வாழ்க்கையை முடிந்து விடுவது இயல்பாகவே நடக்கும். அதையும் தாண்டி லட்சத்தில் ஒருவனாக மீளப் போகிறோமா, 1000ல் ஒரு வெற்றியாளனாக மாறப்போகிறோமா, 100ல் ஒரு சாதனையாளனாக சிகரம் ஏறப்போகிறோமா, அல்லது தனி ஒருவனாக மிளிர்ந்து மனங்களை ஆளப் போகிறோமா? எல்லாம் எண்ணம் சார்ந்ததே. அதற்கு நம் எண்ணத்தில் அடிப்படையில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் இன்றி இந்த உலகம் அமையாது, நீ இன்றி இந்த உலகம் என்றும் அமையாது. வரும் வருடத்தில் சாதனை என்னும் பூக்களை உங்கள் கைகளில் ஏந்துங்கள். வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள்.